ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது உன்னை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஆபத்து வர இருப்பதால் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் அவசரமாக உன்னை தேடி வரப்போகிறேன். நான் உன்னை தேடி வரக்கூடிய நாள் இப்போது நெருங்கி வந்துருச்சு என் செல்வமே. நேரமும் காலமும் அதிக அளவு இல்லாதனால இப்போதே உடனடியாக என்னை தொட்டு நான் சொல்ல வருவதை கேட்டுவிடு. நீ அதிகமாக கோபப்படுவதாலும் அதிகமாக எல்லா விஷயங்களையும் உணர்ச்சி வசப்படுறதாலையும் தான் உன்னால் பெருசாக எந்த வேலையும் செய்ய முடியாமல் போகுது. இதுவே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ நல்லா கவனிச்சு பாரு. எதுக்குமே கோபப்படாமல் எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கையாளக்கூடிய மனிதர்கள் நிறைய வேலைகளை செய்ய முடியும். நீ ஆசைகளுக்கு இடம் கொடுத்தோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ கோபப்பட்டோ வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. எப்போதும் எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய என் சிறப்பான பிள்ளையாக நீ இருக்கணும்னு தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன். அடுத்தவங்கள பார்த்து நீ அதை போல வாழணும்னு நினைக்காதே. ஏன்னா மற்றவங்களுடைய நகலாக நான் உன்னை படைக்கலை. நீயாக வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்க. உன்னை பற்றி முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்புறம் உன்னுடைய செயல்களை நீ சரியாக செய்யும்போது யாருமே பெற்றிராத வெற்றியை உன்னால் மிகப்பெரிய அளவில் பெற்று சந்தோஷமாக வாழ முடியும் என் செல்வமே. எப்போவுமே நமக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கிட்டு அந்த இடத்துலையே நம்ம பாதுகாப்பாக இருந்துடணுன்றதை யோசிக்க வேண்டாம். உனக்கான இடத்தை விட்டு அடுத்தடுத்து அடியெடுத்து வச்சு நகர்ந்து முன்னால் போய்கிட்டே இருக்கணும். எப்போதும் உனக்குன்னு ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்துட வேண்டாம். உன் மனசு உன்னை அப்படி சுகமாக சொகுசாக ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருக்க சொல்லி கேட்கும். ஆனால் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணும் முன்னேறணும்னு நினச்சின்னா வட்டத்தை தாண்டி வெளியே போக தயாராகு. நீ எல்லாவற்றுக்கும் முயற்சி செய்யும்போது எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படும் போது சில விஷயங்கள் உன்னை பயமுறுத்துவதாக கூட இருக்கலாம். உன் வாழ்க்கைக்கு இது சரி வராதுன்னு உன்னை பயமுறுத்தக்கூடிய வகையில் விஷயங்கள் நடந்தாலும் நீ எதை கண்டும் பயப்படாதே. எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பகுதி தான்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்வின் நோக்கத்தை நீ அடைவதற்கு, உன் லட்சியத்தில் நீ ஜெயிப்பதற்கு எப்போதும் கொஞ்சம் முயற்சி செஞ்சுதான் ஆகணுமே செல்வமே. சும்மாவே உக்காந்துருந்தா, தினமும் ஒரே வேலையவே செஞ்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில் எல்லாமே தற்செயலாக தானாக வந்து கிடச்சிடாது. நீயாக தான் தினந்தோறும் திட்டம் போட்டு உனக்கான விஷயங்களை பெருசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் தயக்கம் கொள்ள அவசியமில்லை. உனக்கான விஷயங்களை தனிச்சிறப்போட தனித்துவத்தோட மிகப்பெரிய அளவில் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. யாரையாவது உன் கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக உன் கெட்ட பக்கத்தை அவர்களிடம் மறைக்க வேண்டாம். நீ உண்மையாக பழகிறவங்க யாராக இருந்தாலும் உன் நல்ல குணத்தையும் கெட்ட குணத்தையும் கூட அவர்களுக்கு காட்டிவிடு. உன்னை பற்றி நீ எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் யார் உன் கூட இருக்காங்கன்றதை பாரு. உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறவங்க மட்டும் உன் வாழ்க்கையில் இருந்தால் போதும் என் செல்வமே. இந்த முருகன் உன்னை நேசிக்கும் போது, உனக்கு துணையாக இருக்கும்போது மற்றவங்க உன்னை நேசிக்கிறாங்களா விரும்புகிறாங்களான்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உன்னை நீ நேசி. உன் அப்பன் முருகன் நானும் உன்னை நேசித்து உனக்கான அங்கீகாரத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நேற்று இரவு எல்லாருக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருப்பது போல இன்னைக்கு இரவும் எவ்வளவோ பேருக்கும் என்னென்னவோ திட்டங்களோடு தானே தூங்க போகிறாங்க. ஆனால் பல பேர் வாழ்க்கையில் நாளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு திட்டம் போட்டுட்டு தூங்க போனவங்க காலையில் எழுந்திருக்காம கூட போயிருக்காங்க அல்லவா? வாழ்க்கையில் நீ விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் உனக்கான ஒரு வரம்ன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த காரியத்தையும் எந்த விஷயத்தையும் எந்த செயலையும் தள்ளி போடுவதை நிறுத்து. நம்பிக்கையோட உனக்கான செயல்களை நீ சிறப்பாக செய்யும்போது எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான். அது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை எந்த விலை உயர்ந்த புத்தகமோ கல்லூரியோ
ஆசிரியர்களோ சொல்லி கொடுக்க முடியாது. வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. துக்கமும் கோபமும் கவலையும் உன் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளைப் போல வந்துட்டு உடனே கிளம்பி போயிடணுமே தவிர நிரந்தரமாக தங்கக்கூடாது என் செல்வமே. உன் மனசில் எந்த கவலைகளுக்கும் நிரந்தரமாக இடம் கொடுக்காதே. கோபமோ துக்கமோ எது வந்தாலும் அது வந்து கொஞ்ச நேரத்திலேயே அதை திருப்பி அனுப்பிட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதற்கான வேலைகளை செய்ய தயாராகு. ஏன்னா எல்லாருக்கும் பல வேலைகள் இருக்குது, பல வாழ்க்கை இருக்குது. அதற்கான வேலைகளை செய்யணுமே தவிர ஒரு விஷயத்தையே மனசில் யோசித்து உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கிட வேண்டாம். எல்லார் வாழ்க்கையிலையும் முதுமை அடைஞ்சு ரொம்ப வயசு வாழக்கூடிய வாய்ப்பு அனைவருக்கும் கிடைப்பதில்லை. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையையும் வாழ்நாளையும் ஒவ்வொரு நாளையும் போற்றி வாழ தயாராகு. இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருமே இல்லை. பிறக்கும்போது எல்லாருமே நல்லவங்களாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் வாழும்போது மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் அவனை நல்லவன் இந்த உலகம் சொல்லும். தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்பவனை இந்த உலகம் கெட்டவன்னு சொல்லும். அடுத்தவங்க உனக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நீ யோசிக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ்ந்தால் மட்டும் போதும் என் செல்வமே. இந்த உலகத்தில் உன்னை பெற்றவங்களை விட உனக்கு நல்லது நினைக்கிறவங்களும் நல்லது செய்கிறவங்களும் யாருமே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ. பெற்றவங்க தான் உனக்கு பெரியவங்க முக்கியமானவங்கன்ற ஞாபகம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். வேலை செய்யும் போது படித்த படிப்பை விட உன்னுடைய திறமைதான் உனக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேறணும் முன்னுக்கு வரணும்னு நினச்சின்னா உன் திறமையை அதிகப்படுத்திக்கிட்டே இரு. படிப்பு முக்கியம்தான், ஆனால் அதை விட திறமையை வளர்த்து கொள்வது மிகவும் முக்கியம். ஆரோக்கியத்தை விட காசு பணத்தை சேர்த்து வைக்கிறது முக்கியமல்ல. காசு பணத்தை சேர்த்து வச்சாலும் கூட உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யணும்னா நீ சற்றும் யோசிக்காதே என் செல்வமே. உன் மனசு வலிமையாக இருப்பதை விட உணர்ச்சி வசப்படுவது சரி கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரியத்திலும் எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் எப்போதும் மன வலிமையோட தைரியமாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக பழகு. அமைதியை விட ஆரவாரம் இங்கு எதுவுமே இல்லை. எளிமையை விட ஆடம்பரம் இங்கு பெருசும் கிடையாது. எளிமையோடு அமைதியோடு இருப்பது தான் உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய நல்ல விஷயம். எந்த விஷயத்தையும் முதல் முறை யோசிச்சா யோசனை, அதுக்கு பிறகும் மறுபடியும் அதே விஷயத்தையே போட்டு யோசிச்சு உன்னை நீயே குழப்பிக்கொள்ள வேண்டாம். தினமும் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 10 நிமிஷமாவது அமைதியாக மௌனமாக வீட்டிலையோ வெளியவோ ஏதாவது எந்த தொந்தரவும் இல்லாத இடத்துல கொஞ்சம் மனசை லேசாக்கிக்கிட்டு உடலை தளர்த்திக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரி. கண்களை மூடி மனசில் அமைதியை செலுத்தி கொண்டு ஒரு 10 நிமிஷம் நீ உட்கார்ந்து எழுந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் உனக்கு மன தைரியத்தையும் மனதிடத்தையும் கொடுக்கும் என் செல்வமே. அதுக்கப்புறம் உனக்கு அந்த மனதிடம் உண்டாகிய பிறகு நீ எதை செய்ய நினைக்கிறியோ அதை செஞ்சினா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மோசமான நாட்களை நீ சந்திக்க நேரிடும் போதெல்லாம் அடுத்து வாழ்க்கையின் மிகச்சிறந்த நாட்களையும் நம்ம சந்திப்போன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை கடந்து வர தயாராகு. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே அக்கறை காட்டுவது போல நடிக்கும் போலியான மனிதர்களோடு நீ இருப்பதை விட தனியாக இருப்பது எவ்வளவோ மேலல்லவா. நல்லவர்களையும் உண்மையானவர்களையும் உன் கூட வச்சுக்கோ. நல்லவங்க போல நடிக்கிறவங்களையும் போலியான பாசம் காட்டி பொய்யாக பேசுபவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிடு. நீ எந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்கையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாரும் பேசும்போதும் பழகும் போதும் நல்லவங்க போல தான் பேசுவாங்க பழகுவாங்க. ஆனால் காலம் போக போக தான் யார் எப்படிப்பட்டவங்கன்ற முகமூடி கிளிய வரும். அதனால் எப்போதுமே எல்லாரும் பேசுகிறத வச்சு
பழகுறத வச்சு நல்லவங்கன்ற முடிவுக்கு வந்துட வேண்டாம். ஒரு மனிதனின் மிகப்பெரிய மதிப்பு மிக்க சொத்துன்னா அது அவனுடைய அறிவு மட்டும்தான். நீ அறிவையும் இதயத்தையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில எப்போதும் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலத்துல நேரமும் காலமும் அவங்களுக்கு உரியதா சாதகமானதா மாறும். அது வரைக்கும் எதுவும் செய்யாம நல்ல நேரம் வரும் வரைக்கும் அப்புறமா சும்மா இருந்துட்டு வந்த பிறகு வாழத் தொடங்கலாம்னு காத்திருக்க முடியாதல்லவா? நல்ல நேரம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் சந்தோஷப்படுறேன், நல்லா வாழ்றேன்னு காத்திருந்தா உன் வாழ்க்கையை வாழ முடியாமலே போயிடும். வாழ்க்கை எப்படி இருந்தாலும், சோகமாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும், பதட்டமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து உன் வாழ்க்கையையும் அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மற்றவங்க உன்கிட்ட முரட்டுத்தனமாகவோ ஆக்ரோஷமாகவோ கோபமாகவோ நடந்து கொள்ளும்போது அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிந்து கொள்கிறாய் அல்லவா? யார் உன்கிட்ட கோபப்பட்டு பேசினாலும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும் கூட நீ எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்காம எல்லாரையும் எல்லா விஷயங்களையும் அமைதியாக கடந்து போக தயாராகு. எல்லாமே என்னுடையது, எல்லாமே நான் தான்ற உணர்வுகளை தூக்கி போட்டுட்டு எல்லாருக்கும் எல்லாமே பொதுவானதுன்ற நினைப்போட வாழ்க்கை வாழ தயாராகு. ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, ஜெயிச்சே ஆகணுன்ற வைராகியத்தோட வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்களையும் செய்ய பழகு. கடக்கவே முடியாதுன்ற பல நாட்களை கடந்துதானே இப்போது இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த முறையும் உன்னுடைய கஷ்டங்களும் உன்னை நோக்கி வந்த பிரச்சனையும் கண்டிப்பாக கடந்து போகும். கலங்காதே என் செல்வமே. இந்த முருகன் உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாய் வேலோடும் மயிலோடும் நிற்கும் போது எந்த ஆபத்தும் உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் தைரியமாயிரு. எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன்.